thermal physics unit 3ல இருக்கிற solved problems work out பண்ணலாம். A container whose capacity is 70 ml is filled with a liquid up to 50 ml. ஒரு கண்டெய்னரோட full capacity வந்து 70 ml இருக்கு, பட் அதில் 50 ml வந்து fill பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ given level of liquid, first level நான் L1 எடுத்துக்கிறேன். L1 is equal to 50 ml. Then the liquid in the container is heated. Initially the level of the liquid falls from 50 ml to 48.5 ml. அந்த கண்டெய்னரை ஹீட் பண்ணும்போது 50 ml இருந்து 48.5 mlக்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ level of liquid L2 is equal to 48.5 ml. Then we heat more, the level of the liquid rises to 51.2 ml. Okay, மறுபடியும் நான் அதிகமாக ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், 48.5 இருந்து எனக்கு 51.2 mlக்கு மாறுது. பிகாஸ் ஹீட் பண்ண வந்து இதுவுமே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. So level of liquid L3 is equal to 51.2 ml. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், find the apparent and real expansion. To find என்னென்ன கண்டுபிடிக்கணும், apparent and real expansion. Solution. First we will find the apparent expansion. Apparent expansion formula is L3 minus L1. L3 oda value is 51.2 minus L1 starting oda value is 50 ml. So minus பண்ணும்போது என்ன ஆகும், 51.2 50 ml னா நம்மளுக்கு 0.12 1.2 ml. This is for apparent expansion. Next one is real expansion. L3 minus L2. L3 oda value is 51.2 minus L2 oda value is 48.5. இப்போ இதை மைனஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது, 2.7 ml. இப்போ இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது real expansion is greater than the apparent expansion. Real expansion is greater than apparent expansion. Problem 2. Keeping the temperature as a constant, a gas is compressed 4 times of its initial pressure. So temperature constant இந்த சேஞ்சஸும் இல்லாமல் இருக்கும் போது அதோட ஸ்டார்டிங் ப்ரெஷர் என்ன ஆகுதுன்னா 4 times ரெடியூஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கிவன் எடுத்து எழுதுங்க. ஸோ ஸ்டார்டிங் ப்ரெஷர், இனிஷியல் ப்ரெஷர் P1 நம்ம நார்மலாக Pன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஃபைனல் ப்ரெஷர் P2 4 டைம்ஸாக கம்ப்ரஸ்ட் ஆயிருக்கு. ஸோ 4 Pன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். The volume of a gas in the container changing from 20 cc to V2 cc. அதோட வால்யூம், அந்த கண்டெய்னரில் இருக்கிற வால்யூம் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னா 20லேருந்து V2வாக சேஞ்ச் ஆகிருக்கு. அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் initial volume is 20
cubic centimeter. ஸோ ஃபைனல் வால்யூமை கொடுக்கல, ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டு ஃபைண்ட் ஃபைனல் வால்யூம் V2. ஸோ சொல்யூஷன் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா யூஸிங் த பாய்ல்ஸ் லா. பாய்ல்ஸோட ஃபார்முலா என்னது? PV is equal to constant. PV is equal to constant. ஸோ நம்மளுக்கு இங்கே 2 ப்ரெஷர் 2 வால்யூம் இருக்கிறதுனால மறுபடியும் P1 V1 is equal to P2 V2. நம்ம ஃபைனல் வால்யூம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை மட்டும் ஒரு சைடில் வைக்கலாம். ஸோ V2 is equal to P1 into V1 divided by P2. ஸோ V2 P1 ஓட வேல்யூ என்னது? நம்மளுக்கு Pன்னு தான் நம்ம எடுத்திருக்கோம். இன்ட்டு V1 ஓட வேல்யூ இஸ் 20. P2 வேல்யூ இஸ் 4P. ஸோ கேன்சல் பண்ணிவிடுங்க. 4ல் எவ்வளோ டைம்ஸ் 20 வரும்? 5 டைம்ஸ். ஸோ ஃபைனல் வால்யூமோட வேல்யூ இஸ் 5 cubic centimeter.